வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. திருப்பூரில் ஓரம்போ என்று கூறி ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய கலெக்ஷன் ஏஜென்ட் மீது சக ஓட்டுநர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். கலெக்ஷன் ஏஜென்ட் மீதான தாக்குதலின் பகீர் பின்னணி என்ன? ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியதால் கலெக்ஷன் ஏஜென்ட் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தும் காட்சிகள் தான் இது. தாக்குதலுக்குள்ளான கலெக்ஷன் ஏஜென்ட்டிற்கு என்ன ஆனது? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருப்பூரை அடுத்த கரைப்புதூரைச் சேர்ந்தவர் 51 வயதான அழகு. வீரபாண்டியை அடுத்த நொச்சிப்பாளையம் பகுதிகளில் இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். சம்பவத்தன்று மாலை 4 மணி அளவில் சவாரிக்கு புறப்பட்டுள்ளார். பல்லடம் சாலையில் உள்ள பேக்கரி கடை அருகே ஆட்டோவை நிறுத்த முயன்றுள்ளார். அப்பொழுது பைக்கில் அதிவேகமாக வந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இளங்கோ அழகுவின் ஆட்டோவில் மோதுவது போல சென்று வண்டியை நிறுத்தியுள்ளார். ஷாக்கான ஆட்டோ ஓட்டுநர் இளங்கோவிடம் பார்த்து போடா என கூறியுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த இளங்கோ ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியுள்ளார். தாக்குதலில் அவருக்கு வாயில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்துள்ளது. இதனையடுத்து அங்கு வந்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை தட்டி கேட்டுள்ளனர். அவர்களை தரக்குறைவாக பேசியதால் இளங்கோ மீது ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்குதல் நடத்தினர். சட்டையை பிடித்து சுற்றி வளைத்து முகம், நெஞ்சு, வயிறு என சரமாரியாக தாக்கினர். நிலைமை மோசமானதை உணர்ந்த பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்களை தடுத்து இளங்கோவை மீட்டனர். இது தொடர்பாக வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் கலெக்ஷன் ஏஜென்ட் மீதான ஆட்டோ ஓட்டுநர்களின் தாக்குதல் திருப்பூரில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது.